படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல முட்டையெல்லாம் உடைக்கிறது, கலக்கிறது, பிரெட்ட தூக்கி அதில போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சன் மாரி ஸ்டெப்பெல்லாம் போட்டுட்டு கிச்சன்ல வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஜாலியா குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வந்துட்டு ஒரு அழுகுற சத்தம். என்னன்னு பார்த்தா இவ தம்பி வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். உடனே இவ பேரண்ட்ஸ் வந்துட்டு அவன போய் கவனிக்கிறத பார்த்துட்டு இவளுமே வந்து என்னடா இது நல்லா போதேன்னு பார்த்தா ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது டக்குனு இவன் மண்டையில வந்துட்டு ஏதோ ஒன்று விழுது. இவளும் யாரா அது முன்னாடி வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப மேல பார்த்தா இந்த குழந்தைங்க அழாம இருக்கிறதுக்காக வாயில் ஒன்று வைப்பாங்கல்ல பேபி டீத்தர், அது வந்துட்டு எக்கச்சக்கமா விழுது. அப்போ இவன் ஒய்ஃபும் வந்துட்டு இவனுக்கு பிடிச்சதை தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் வந்துட்டு இவனுக்கு பிடிச்சது வேற இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் ஒய்ஃபும் வந்துட்டு அது எப்பவுமே தொண பேசிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப இவளும் வந்துட்டு அதை பாத்துறா. உடனே பாத்திரத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு பல்ட்டி அடிப்பா பாருங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்னடா பல்ட்டி இது அப்படின்ற மாதிரி பார்க்க அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்ல இவ தம்பி வந்துட்டு அவ்வளவு சீன்லாம் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு ஜாக்கெட் சேன் மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி அந்த பேபி டீச்சரை எப்படி எடுத்துறா. அப்ப இதை குடுக்கலான்னு வரும்போது அவங்களும் அப்படியே தூரமா போயிடுறாங்க. இப்ப மேல இருந்து ஒரு பெரிய டாங்கி பொம்மை அவ இருக்கிற இடத்துக்கே வந்து விழுது. இதனால வந்துட்டு அந்த இடமே வந்துட்டு ஹோல் ஆகுது. அப்ப இவன் ஒய்ஃபும் வந்துட்டு ஹனி நீங்க ஹவுஸ் ரெண்ட் கட்டினீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் வந்துட்டு நீ கட்டிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களை வச்சுட்டு ஒரு ஊருக்கு கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிடுறா. இப்ப அப்படியே அந்த 3 பேர் வந்துட்டு அப்படியே ஏர்ல பறக்குறாங்க. இவளும் கத்துறா மம்மி டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவளால காப்பாற்ற முடியல. இப்ப திடீர்னு இந்த பாட்டில் மிக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய சுனாமி ஆட்டம் வந்து அவன் மேலே அப்படியே விழுந்துருது. டக்குன்னு முடிச்சு பார்த்தா இப்ப அப்படியே பிரசன்ட்ல இருக்கா. ஸோ இவளுக்கு சின்ன வயசுல இருந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கா. இதோட செகண்ட் பார்ட் பார்க்கணும் நான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.